10th numbers and sequenceல exercise 2.8ல 7th sum find the sum of the geometric series கொடுத்திருக்காங்க. அதுல first subdivisionல 3 plus 6 plus 12 up to etc plus 1536 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து sum value தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப sum அப்படின்னா என்ன? Sn ஓட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம क्वेश्चनல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ Sn ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு R வேல்யூ தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் A வேல்யூ என்ன? இது T1, இது T2, இது T3. அப்போ இதோட வேல்யூ தானே A. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நமக்கு A. A ஓட வேல்யூ நமக்கு 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். R வேல்யூ கண்டுபிடிங்க. R வேல்யூக்கு T2 டிவைடட் T1 அப்படின்றது ஃபார்முலா. T2க்கு வேல்யூ 6 டிவைடட் T1க்கு வேல்யூ 3. அப்போ இது ரெண்டுமே 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 2 3s are 6. அப்போ 2 அப்படின்னு வருது. அப்போது நமக்கு Sn ஃபார்முலா வந்து இந்த எக்ஸசைஸில் 2 ஃபார்முலா இருக்குது. அதை எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றதை நம்ம R வச்சு கண்டுபிடிக்கணும். அதனால தான் நம்ம R கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்போது இங்கே கீழே எந்த நம்பருமே இல்லைனா டினாமினேட்டரில் டிவைடட் 1ன்னு போட்டுக்கலாம். மேலே எத்தனை நம்பர் இருக்குது? 2ன்னு இருக்குது, கீழே 1ன்னு இருக்குது. அப்போ மேலே இருக்க நம்பர் தான் பிக்காக இருக்குது, கீழே இருக்க நம்பர் ஸ்மாலாக இருக்குது. அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா Sn ஃபார்முலா A R power n minus 1 divided R minus 1. இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா A வேல்யூ வேணும், R வேல்யூ வேணும் அண்ட் n வேல்யூ வேணும். பட் நமக்கு A வேல்யூ இருக்குது, R வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் R ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு. பட் n வேல்யூ இல்லை. அப்போ n வேல்யூவை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா லாஸ்ட் டேர்ம் Tn வேல்யூ இருக்குது பாருங்கள். இப்போ இதை வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ Tn ஈக்குவல் டு 1536. Tn ஃபார்முலா நமக்கு தெரியும் AR n minus 1 equal to 1536 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு வேல்யூ தெரிஞ்சதெல்லாம் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2. பவரில் n minus 1 அப்படியே வச்சுக்கோங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது, பண்ண போகிறோம். அப்படியே வச்சுக்கோங்க 36ன்னு. இங்கே 2 பவர் n minus 1 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 1536. இங்கே 3 அப்படின்றது மல்டிப்ளேயில் இருக்குது. நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது அது டிவைடில் வரும். அப்போ டிவைடட் 3. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் 1 3s are 3, 5 3s are 15, 1 3s are 3, 2 3s are 6ன்னு வரும். அப்போ நமக்கு என்ன வருது? 2 பவர் n minus 1 ஈக்குவல் டு 512ன்னு வருது. இப்போது இங்கே பவரில் வேல்யூ இருக்கனால இங்கேயும் நம்ம பவரில் வேல்யூ வர மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் பண்ணனா 512. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிளில் வரும். ஸோ 2 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் யூஸ் பண்ணும்போது 2 2s are 4, பேலன்ஸ் இங்கே 1 இருக்கும். 5 2s are 10, பேலன்ஸ் இங்கே 1, 6 2s are 12ன்னு வரும். திரும்பவும் இதை 2 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 8 2s are 16. திரும்பவும் யூஸ் பண்ணுங்கள். 2 டேபிளே யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் இந்த வேல்யூ வரும். 6 2s are 12, 4 2s are 8. திரும்பவும் இந்த 2வே யூஸ் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 2 2s are 4. திரும்பவும் இங்கே 2வே யூஸ் பண்ணிக்கோங்க. 1 2s are 2, பேலன்ஸ் இங்கே 1 வரும். 6 2s are 12. திரும்பவும் 2 டேபிள் யூஸ் பண்ணலாம். 8 2s are 16 வரும். திரும்பவும் 2, 4 2s are 8, திரும்ப 2 2s are 4, திரும்பவும் 2 டேபிள் யூஸ் பண்ணால் 1ன்னு வந்துடுது. இப்போ இங்கே எத்தனை 2 அப்படின்ற டேர்ம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அப்போது 2n minus 1 ஈக்குவல் டு இந்த 512 அப்படின்ற வேல்யூவை நம்ம 2 பவர் 9ன்னு எழுதலாம். ஏன்னா 2 அப்படின்றது தான் இங்கே 9 டைம் வந்திருக்கு. அதுதான் நம்ம இங்கே எழுதுகிறோம். இந்த நம்ம 2 டேபிளை நம்ம மல்டிப்ளை 9 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். அப்படின்றனால தான் இங்கே இந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம பவரை ஆட் பண்ணலாம். அப்போது n minus 1 ஈக்குவல் டு 9. இப்போ n ஈக்குவல் டு இங்கே -1 அப்படின்றது லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு போகும்போது -1ன்றது +1ஆக சேஞ்ச் ஆகிடும். அப்போ n ஈக்குவல் டு 10. இப்போது நமக்கு இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். A வேல்யூ இருக்குது, R வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், n வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? ஃபார்முலாவில் நம்ம இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போது Sn nக்கு வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இங்கே என்னன்னு போடணும்னா 10 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 3, nக்கு பதிலாக நமக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ 10, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஏவோட வேல்யூ நமக்கு 3. ஸோ 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 3
நெக்ஸ்ட் இங்கே ஆர் இருக்குது, ஆரோட வேல்யூ 2. அப்போது 2 பவரில் n இருக்கனால என்னோட வேல்யூ 10. இந்த இடத்துல 10 போடணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே 1 இருக்குது ஃபார்முலாவில், ஸோ இங்கே 1 போட்டுக்கோங்க. டிவைடட் 2 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இங்கே 3. இந்த 2வை 10 டைம் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ வருதுன்னா 1024 அப்படின்னு வருது. இங்கே -1 டிவைடட் 2 மைனஸ் 1. இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 1ன்னு வந்துடும். அப்போது பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா 3 இன்ட்டு இதை மைனஸ் பண்ணுங்கள். இங்கே மைனஸ் பண்ணும்போது 1023 அப்படின்னு வரும். இதில் எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3069ன்னு வருது. அப்போது S10ஓட வேல்யூ 3069. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next, 8th sum. Kumar write a letter to 4 of his friends. He asked each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continues the process similarly, assuming that the process is unaltered and it costs ₹2. To mail one letter, find the amount spent on postage when 8th set of the letter is mailed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னன்னா குமார் அப்படின்றவர் 4 ஃப்ரெண்டுக்கு லெட்டரை எழுதுகிறாங்க. 4 லெட்டர் சென்ட். அதுக்கப்புறம் இதே ப்ராசஸை திரும்பவும் இங்கே இருக்கவங்க ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதே ப்ராசஸை குமார் 4 பேருக்கு எழுதினதை ஏ அப்படின்றவங்க 4 பேருக்கு அதே லெட்டரை எழுதணும். அதே மாதிரி பின்றவங்க 4 பேருக்கு அனுப்பணும், சின்றவங்க 4 பேருக்கு அனுப்பணும், டின்றவங்களும் 4 பேர் அனுப்பணும். அப்படின்றது இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவையும் ஒருத்தவங்க லெட்டர் அனுப்பும்போது அதோட அமௌண்ட் எவ்வளோனா ₹2. அப்படின்னா டோட்டலாக அவங்க லெட்டருமே சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்றத 8 டைம்ஸ் இந்த லெட்டர் வந்து சென்ட் ஆகும்போது, இப்போ இது வந்து இங்கேருந்து இங்கே வர்றது ஒரு டைம், இங்கேருந்து திரும்ப 4 பேருக்கு போகுது. இந்த 4 பேர்லேருந்து ஒருத்தவங்க கிட்டேயும் 4 பேருக்கு வந்து இந்த லெட்டர் திரும்ப சென்ட் ஆகணும். இதை மாதிரி 8th செட் வந்து செட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து சென்ட் ஆகும்போது அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதான் நம்ம கொஷின். இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கே அப்படின்றவர் 4 பேருக்கு எழுதுறாரு. அப்போ 4னா ஒருத்தவங்களுக்கும் ₹2 எவ்வளோ வரும், 2 வரும். எவ்வளோ வரும், நமக்கு மொத்தமாக ₹8 வரும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 4 2s are 8ன்னு வந்துருமா. அப்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து இது சென்ட் ஆகும்போது 4 × 2 அப்படின்னு போடலாம். திரும்ப ஏலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே எண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வருது. இப்போ 16 × 2ன்னு போட்டிங்கன்னா இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே வந்து 4 × 2ன்னு வந்திருக்கனால இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக என்னென்னா 4² × 2ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா 4³ × 2 அப்படின்னு வரும். என்ன பண்ண போகிறோன்னா 4 × 2 அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ராசஸில் நடக்குது. ப்ளஸ் செகண்ட் ப்ராசஸ் 4² × 2ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராசஸ் 4³ × 2ன்னு எடுத்துக்கிறோம். இதை மாதிரி இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை டைம்ஸ் சொல்லியிருக்காங்க, 8 டைம்ஸ், 8 செட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 டைம் அது நடக்கும்போது அதோட அமௌண்ட் எவ்வளோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 8 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் எல்லாத்துலேயுமே காமனாக நம்ம 4 × 2 அப்படின்ற வேல்யூ வருது. அப்போ அது எல்லாத்தையுமே காமனாக வெளியே எடுக்க போகிறோம். இப்போ 4 × 2 அப்படின்ற வேல்யூவை வெளியே எடுக்கும் போது இங்கே 4 × 2 ஃபுல்லாக நமக்கு வெளியே வந்துடும். அப்போ இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். ப்ளஸ் இங்கே 4 × 2 வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 4 × 4 ஒரு 4க்கு 2 இது 2 தான் வெளியே போகும். அப்போது நம்ம பேலன்ஸ் நமக்கு இங்கே 4 இருக்கும். இங்கே அதை மாதிரி 4 × 4 இருக்கும். இப்போ 4 4s are 16ன்னு வரும். அப்போது அப் டு எக்ஸட்ரா 8 டேர்ம்ஸ். இப்போ இதிலேருந்து பாருங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா, நமக்கு ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சா தான் தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ நமக்கு தெரியும். ஏ வேல்யூ 1, ஆர் வேல்யூ T2 டிவைடட் T1, T2ஓட வேல்யூ 4, T1 வேல்யூ 1. அப்போ இது என்ன, மேலே பிக் நம்பர் வருது, கீழே ஸ்மால் நம்பர் வருது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னா, Sn = A r⁻n−1 டிவைடட் r−1. அப்போது இதுக்கு நமக்கு தேவையான வேல்யூ எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. இங்கே n வேல்யூ என்னென்னா, நமக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 டைம்ஸ் தான். டோட்டலாக எத்தனை டைம்ஸ் இது நடக்கணும்னா 8 டைம்ஸ்னு சொல்லியிருக்கனால நமக்கு என்னோட வேல்யூ 8. ஸோ n வேல்யூ 8ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏ வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. தென் ஆரோட வேல்யூ
4 அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எஸ் என்னோட வேல்யூ 8 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு இங்கே ஆர் இருக்குது 4 பவர் என்னோட வேல்யூ 8 minus 1 divided r value 4 minus 1. நெக்ஸ்ட்டு அப்போ S8 equal to இங்கே 1 இருக்கனால நம்ம இதை 1 ஒன்றும் பண்ண வேணாம். இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள் 4 into 2. இதை மறந்துடக்கூடாது. இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இந்த வேல்யூ அப்படியே இருக்கனால இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 2s are 8. 8 into 1 எவ்வளோ வரும்? 8 தான் வரும். ஸோ 8 மட்டும் வெளியே போட்டுக்கலாம். 4 அப்படின்ற டேர்மை 8 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ வருதுன்னா 65,536ன்னு வருது. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வேல்யூ வரும் -1 டிவைடட் 4 1ஆல் நம்ம மைனஸ் பண்ணும்போது 3 அப்படின்ற வேல்யூ வருது. அப்போது இதை மைனஸ் பண்ணி போடலாம். S8 ஈக்குவல் டு 8. இப்போது ரெண்டு வேல்யூவையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதுன்னா 65,535 டிவைடட் கீழே 3 இருக்குது. இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். பேலன்ஸ் இங்கே 3 இருக்குது. அந்த 3 எடுத்து இங்கே போட்டிருக்கோம். இப்போ இந்த வேல்யூவை கேன்சல் பண்ண முடியும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 2 3s are 6, 1 3s are 3, பேலன்ஸ் இங்கே 2 வரும். இங்கே 25ன்னு இருக்கும். அப்போது 8 டைம்ஸ் வரும். 8 டைம்ஸ் பண்ணும்போது 24 வரும். இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். 4 3s are 12ன்னு வரும். இங்கே நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 15ன்னு வருது. அப்போது 5 டைம் 5 3s are 15. S8 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 21845ன்னு வருது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ₹174,760 அப்படின்னு வருது. அப்போது இதுலேருந்து என்னென்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் தி போஸ்டேஜ் ஆஃப் 8th செட் ஆஃப் தி லெட்டர் இன் மெயில்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 8th செட் ஆஃப் லெட்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் போஸ்டேஜ் equal to ₹174,760. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் 8th சம்.